டியூப் தமிழ் சினிமா நியூஸ். விஜயசாந்தியிடம் காலியாகத்தான் உள்ளது. அனுஷ்காவை யோசிக்க வைத்த ஆந்திரவாலாக்கள். தமிழில் 2 படத்தில் அறிமுகமானவர்தான் அனுஷ்கா. ஆனால் அந்த படம் தோல்வி அடைந்ததால் அடுத்தபடியாக பட வாய்ப்பில்லாமல் தெலுங்கு படங்களில் நடித்தார். அங்கு அவர் நடித்த படங்கள் வரிசையாக ஹிட் அடித்ததோடு அருந்ததி மெகா ஹிட் ஆனது. அப்படம் தமிழிலும் சக்கை போடு போட்டதால் மறுபடியும் தமிழில் பிரவேசித்தார் அனுஷ்கா. தமிழில் விஜயுடன் ஜோடி சேர்ந்த வேட்டைக்காரன், சூர்யாவுடன் நடித்த சிங்கம் 2 ஆகிய படங்கள் வெற்றி பெற்றதால் அதை வைத்தே சில ஆண்டுகளாக காலம் தள்ளினார். ஆனால் அப்படங்களை தொடர்ந்து செல்வராகவன் இயக்கத்தில் நடித்த 2ஆம் உலகம் படத்தை அதிகப்படியாக எதிர்பார்த்தார் அனுஷ்கா. அதற்காக கடுமையாகவும் உழைத்தார். ஆனால் இப்போது படத்தின் ரிசல்ட் தோல்வியாகிவிட்டதால் இனி இப்போதைக்கு கோடம்பாக்கத்துக்கு வரும் எண்ணத்தில் அவர் இல்லையாம். ஆந்திராவில் முகாமிட்டு ராணி ருத்ரமாதேவி படத்தை முடித்து விட்டவர் அடுத்து ராஜமௌலியின் பாகுபலியில் நடிக்க தொடங்கியிருக்கிறார். இவ்விரு படங்களுக்காகவும் பழங்கால போர் வித்தைகளை பயிற்சி எடுத்து நடித்து வரும் அனுஷ்கா ஆக்ஷன் காட்சிகளில் தில்லாக சண்டை போட்டிருக்கிறாராம். அதை பார்த்த சிலர் தென்னிந்திய சினிமாவில் விஜயசாந்தி விட்டு சென்ற இடம் இன்னும் காலியாகவே உள்ளது. அந்த காலி இடத்தை நிரப்ப அனுஷ்காவை தவிர வேறு யாராலும் முடியாது என்று அவர் காதுபடவே சொல்கிறார்களாம். அதனால் ஹீரோக்கள் அளவுக்கு வெயிட்டான கதாபாத்திரங்களையும் தோளில் சுமக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நாம் ஏன் மரத்தை சுற்றி டூயட் பாடி திறமையை வீணடிக்க வேண்டும் என்று யோசிக்க தொடங்கிவிட்ட அனுஷ்கா நடித்து வரும் சரித்திர படங்கள் முடிந்ததும் சமூக கலை எடுக்கும் ஆக்ஷன் கதைகளை தேடி பிடித்து நடிக்கும் முடிவில் இருக்கிறாராம்.